ஏ ஈஸ்வரி, நீ என்ன சீண்ட உன் தங்கச்சிக்கு நான் டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அந்த டார்ச்சர் தங்காம அவங்க கிட்ட சொல்லி கதறி அழணும். அதை பார்த்து நீ ரத்த கண்ணீர் ஒடிக்கணும். ரத்த கண்ணீர். உன் தங்கச்சி படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம நீ உன் கையால் அவளை கொண்டு நீ செத்து போயிடணும். நீயும் செத்து போய். டேய் கதிரு, உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? என்ன சொன்ன உன்கிட்ட? பொறுமையாருன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க உன்கிட்ட? கேட்டியாடா நீ? இப்ப பாரு, அண்ணி ஈஸ்வரி அழகுன்னு எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்கல்ல. சாரி டாட். அது காஸ்ட்லி ஷர்ட்டா வீணா போச்சு. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். கதிர், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உன் மண்டையில ஏறவே ஏறாதா? நீ அபியை எவ்வளவு வேணாலும் டார்ச்சர் பண்ணிக்கோ, கொடுமைப்படுத்து. உன்னை யாரு வேண்டான்னு சொன்னா? ஆனா ஏதோ வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கணும். போலீஸ் அடி மாதிரி வெளியில காயம் தெரியக்கூடாது. உள்ளுக்குள்ள வலி உயிர் போகணும். அது மாதிரி பண்ணணும்டா. வாயை மூடிட்டு ராமா, நீ வேற அவனை தூண்டி விட்டுட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் இப்பவும் நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஈஸ்வரிய பழி வாங்குறது நம்ம நோக்கமே கிடையாது. இந்த சொத்து அத்தனையும் நமக்கு கிடைக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோங்க. டேய், உனக்கு தான் சொல்றேன், உன் சேட்டை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியா இருக்கணும். இல்லன்னா பெல்ட்டை கலட்டி விளாசிருவேன், விளாசி. சாரி டாட், இனிமே அப்படி நடக்காது. சாரி. அபி வா, பாத்து மெதுவா. பாத்து அபிமா, நான் க்ளோஸ் பண்றேன். மெதுவா. ஏசு, நீ அபியை கூட்டிட்டு உள்ள போ, நான் இந்த வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. சித்தப்பு. அழகு, வா அழகு. என்ன அழகு? அபி எப்படி இருக்கா அழகு? டாக்டர் என்ன சொன்னாங்க அழகு? அழகு என்ன ப்ரோ, அபி எப்படி இருக்கா? எல்லாமே ஓகே தானே? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? என்ன ப்ரோ, நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் பேசாமே இருக்கீங்க. சொல்லுங்க ப்ரோ. உனக்கு அபியை நினைச்சு கவலையா இருக்குல்ல? என்ன? அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு, அவளுக்கு என்னாச்சுன்னு வாயில என்னடா கையிலேயே சொல்றேன்டா. சொல்றேன் கையிலேயே சொல்றேன். உனக்கு மனசு வந்தது? அழகு அவன் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான்ல அழகு. சொன்ன கேளு அழகு. அத நீ நம்புறியா? நீ வேணா நம்பு சித்தப்பு, ஆனா நான் நம்பல. ப்ரோ, நான் சொன்னா கேளுங்க, நான் எதுவும் பண்ணல. என்னடா ப்ரோ? என்ன ப்ரோ? வேணாம் அழகு. இங்க பார், அபி உனக்கு பொண்டாட்டியா இருக்கானா? அதுக்கு காரணமே நான் தான்டா. உனக்கு அவ்வளவு சாதாரணமான அபியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலடா. அவ அக்கா ஈஸ்வரியவே எதிர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தான்டா. டேய், அபிக்கு ஒண்ணு நான் ஈஸ்வரி ஒண்ணு ஏதாவது பண்றாளோ இல்லையோ, நான் உன்னை அடிச்சா கொன்றுவேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா, உரிமை இருக்கு. டேய், அபி எனக்கு பொண்ணு மாதிரிடா. ஒரு புழு பூச்சிக்கு கூட கெடுதல் நினைக்காத பொண்ணுடா அது. டேய், அது கையில சூடு வச்சிருக்க. ஏண்டா டேய், உனக்கு மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருந்திருந்தா இப்படி ஒரு கொடுமை அந்த பிள்ளைக்கு பண்ணிருப்பியாடா? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? சொல்றது கேளுங்க ப்ரோ. பார்த்தா உனக்கு பாவமா தெரியல. சாவுடா, சொல்றா, செத்து ஒளிடா நீ. விடுச்சிட்டு போ, விடு. நீ அடிச்ச கொட்டுற. எப்படி மனசு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? டேய், கொன்று வேண்டாம் உன்னை. விடுச்சிட்டு போ. ப்ரோ, என்ன நீ அடிச்சு கொள்ளு, அதுக்கு உனக்கு 100% உரிமை இருக்கு. ஆனா நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். நான் தான் சூடு வச்சேன், அபி சொல்லிச்சா? டேய், அபி மட்டும் நீ தான் சூடு வச்சேன்னு சொல்லி இருந்தானா உன்னை இப்படி அடிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன்டா. உன்னை கொன்னு புதைச்சிருப்பேன்டா. முதல்ல சொல்லட்டும் அவ. டேய், அந்த பிள்ளை டாக்டர் கிட்ட கூட தெரியாம நானே தான் சுட்டுக்கிட்டேன்னு சொன்னாடா. ஆனா டாக்டர் அதை நம்பலடா. காயத்தை பார்த்தா யாரோ சூடு வச்ச மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. டேய், அபி புள்ள கையில சூடு வைக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு?
டேய் ஈஸ்வரி கிட்ட என்ன தெரியுமாடா சொல்லுவேன்? என் தம்பி தங்க கம்பின்னு சொல்லுவேன். ஏய், ஆனா துரு பிடிச்ச தகர கம்பியாலடா இருக்க நீ. இங்க பாருடா, ஓ நல்லதுக்கு சொல்றேன். ஈஸ்வரி உன் மேல கொலை வெறியில இருக்கா. ஓ நல்ல நேரத்துக்கு டாக்டர் அபிகிட்ட விசாரிக்கிறப்போ ஈஸ்வரி அங்க இல்ல. இங்க பார், இனிமேல நீ இந்த மாதிரி அபிமாக்கு ஏதாவது பண்ண, ஈஸ்வரி என்னடா ஈஸ்வரி, என்கிட்ட இருந்த அவனை நீ தப்பிக்க முடியாதுடா. உன்னை தொலைச்சு கட்டிடுவேன்டா, தொலைச்சு. சித்தப்பு சொன்னா கேளு. சொல்லி வை இவங்கிட்ட. சரி, நான் தான் இவனை கல்யாணம் பண்ணி வச்சேன். அபிமான ஏதாவது பண்ண தொலைச்சிருவேன்டா, தொலைச்சு. மரியாதையா இருந்துக்க. நீ போடுங்க, நான் பாத்துக்கிறேன். போ. என்னடா கதிரு? கையிடுமா. அந்த முட்டா பையன் அழகு வந்து என்ன அடிச்சிட்டு போறான். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்காக தான் நான் இங்க சும்மா இருக்கேன். இல்ல நடக்கிறதே வேற. ஆ? ஏண்டா எங்களை என்னடா பண்ண சொல்ற? நீ பண்ண காரியத்துக்கு என்ன பண்ண சொல்ற? இதோட அவன் விட்டுட்டு போனானேன்னு சந்தோஷப்படு. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்ம முன்னாடியே நம்ம பையனை அடிச்சிட்டு போறான். இவன் யாருங்க நம்ம பையனை அடிக்கிறதுக்கு? கவலைப்படாத, நாம யாருங்கிறத அவனுக்கு கூடிய சீக்கிரமே காட்டுவோம். காட்டுறேன். அபிமா, இப்போ நீ எதுக்காக கதிரை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ற? கதிர் உன்னை மிரட்டுறானா, பயமுறுத்துறானா? எதுக்காக நீ என்கிட்ட உண்மையை மறைக்கிற? நீ நல்லா வாழ்றியா இல்லையான்னு தெரியாம நான் இங்க தனியா தவிச்சிட்டு இருக்கிறது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? படு 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 படு. அபிமா, நான் தனிப்பட்ட முறையிலயும் சரி, என் வேலையிலயும் சரி, எவ்வளவோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் நான் இவ்வளவு கலங்கினதே இல்லை. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம நின்னதே இல்லை. ஆனா இப்ப முத தடவையா உன்னால நான் திகைச்சு போய் தவிச்சு போய் நின்னுட்டு இருக்கேம்மா. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். நீ நல்லா வாழ்றியா இல்லையான்னு தெரியாம நான் கையால் ஆகாம நின்னுட்டு இருக்கேன். உனக்கு ஏன் என் கஷ்டம் புரிய மாட்டேங்குது?